கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே பண்டக சாலையை வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய அன்னை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களையும் உடைய செய்தியாளர் சிலம்பரசன் வழங்க நாம் கேட்கலாம். சிலம்பரசன், பண்டக சாலையை வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம பார்த்துட்டு இருக்கோம். அங்கு என்ன நிலவரமாக இருக்குது? நிச்சயமாக ஷாம், அதாவது இந்த பெஞ்சல் புயலின் காரணமாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் அந்த போச்சம்பள்ளி ஊத்தங்கரை பகுதி முற்றிலுமாக பலத்த சேதமடைந்துள்ளது. இந்த பகுதியில் மட்டுமே 52 சென்டிமீட்டரான மழைப்பொழிவானது பெய்திருக்கிறது. இதன் காரணமாக இந்த ஊத்தங்கரை பேரூராட்சிக்கு உட்பட்ட 4வது தெரு பகுதியில் உள்ள ஒரு ஸ்டேஷனரி ஸ்டால் என்று கூடிய பண்டக சாலை மொத்த விற்பனையின் குடோன் பகுதியில் அதிக அளவிலான தண்ணீர், சுமார் அந்த புளோர் முழுமே தண்ணீரால் நிரம்பியதால் சுமார் 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களானது முற்றிலுமாக மூழ்கி சேதமடைந்துள்ளது. குறிப்பாக இந்த பள்ளி குழந்தைகளுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்யக்கூடிய பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இந்த ஸ்டேஷனரி குடோன்ல இருந்துள்ளது. தற்போது முழுவதுமே பயன்படுத்த முடியாத சூழலுக்கு ஆட்பட்டிருக்கு. குறிப்பா இந்த பகுதியில் நேற்று இரவு திடீரென அந்த வெள்ளம் சூழ்ந்ததுனால இங்க இருக்க எந்த எதையும் எடுத்து வைக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. அதே போன்று அந்த பகுதி நீங்க அந்த காட்சிகளை பார்க்கலாம். இப்ப எடுக்கக்கூடிய பகுதியிலே ஒரு நின்று கொண்டுதான் அந்த இதெல்லாம் எடுத்து வைக்கிறார்கள். இன்னமும் ஒரு இடுப்பளவிற்கான தண்ணீரானது இந்த குடோன் பகுதியில் இருக்கிறது. இதுல இருக்க இந்த குடோன் இந்த ஸ்டேஷனரியின் உரிமையாளர் நம்மிடமே இருக்கார். என்னென்ன பொருட்கள் என்னென்ன சேதம் அடைஞ்சிருக்கு அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார், எப்படி இந்த மழை சேதமானது ஆயிருக்கு, இல்ல என்ன மாதிரி இருந்திருக்கு? சுமார் நள்ளிரவுல இருந்து கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த கனமழையால் வெள்ளம் சூழ்ந்ததால் எங்களால் எதுவும் செய்ய முடியாது. சுமார் 75 லட்சம் எழுதுகோல் இது போன்ற மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்து விட்டது. சுமார் 12 மணி அளவில் இருந்து நாங்கள் மீட்க போராடி கொண்டிருக்கிறோம். அவசர எண்கள் அனைத்தையும் அழைத்தோம், எந்தவித உதவியும் கிடைக்கவில்லை. இதுக்கு அரசுதான் ஒரு தீர்வு காண வேண்டும். நிச்சயமாக தற்போது இவர் கூறியது போல இந்த பகுதிகளில் அரசு சார்பாக தண்ணீர் வடிவதற்கோ இல்ல இந்த பகுதிகளில் இருக்க அந்த குடோன்கள், பல்வேறு குடோன்கள் இந்த பகுதியில் கடையில எல்லாம் மூழ்கி இருக்கு, அதை எடுப்பதற்கோ அரசு இதுவரை எந்த ஒரு முன்னேற்பாடுகளோ இல்ல எந்த ஒரு வசதிகளையும் செய்து தரவில்லை என அவருடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார். அதே போன்று இவர்களே தற்போது அந்த பொருட்களையும் எடுத்து வைக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்திருக்கோம். இந்த பகுதியில் இவர்கள் விரைவாக மீள்வதற்காகவும் இந்த பொருட்கள் எல்லாம் எடுப்பதற்குமாக குறைந்தளவு அதற்காவது அரசு உதவ வேண்டும் என்ற கோரிக்கைகளை இவர்கள் முன்வைக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே பண்டக சாலையை வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன் விவரங்களை விரிவாக வழங்க நாம் கேட்டும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.